சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் ஆகஸ்ட் 14 ரிலீஸ் ஆக போகிற திரைப்படம் கூலி. இந்த கூலி திரைப்படத்தை லோகேஷ் இயக்கியிருக்காரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அனிருத் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. மேலும் இந்த கூலி திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டாரோடு சேர்ந்து ஷோபின் ஷாகர், உபேந்திரா, நாகார்ஜுனா, ஸ்ருதிஹாசன், சத்யராஜ், அமீர்கான் போன்ற மிக முக்கியமான நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. அண்மையில் தான் இந்த படத்துடைய ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ட்ரெய்லர் பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மேலும் இந்த ட்ரெய்லரை ரசிகர்கள் இப்போவே டீகோட் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது யார் அந்த கூலி, அந்த ஒரு கூலி தான் தேவை என ஷோபின் ஷாகர் சொல்லுவார். அது யார் என இப்போவே ரசிகர்கள் கணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ரோலக்ஸ் வாட்சை அடிக்கடி காமிக்கிறாங்க. மேலும் ஒரு மிஷினை அடிக்கடி காமிக்கிறதுனால கண்டிப்பாக இது ஃப்ளாஷ்பேக் சீனில் வர ஒரு போர்ஷனாக தான் இருக்கும். அதில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடு சேர்ந்து மிக முக்கியமான ஆள் ஒருத்தர் இருப்பார் எனவும், உபேந்திரா மற்றும் ஸ்ருதிஹாசன், சத்யராஜோடு சேர்ந்து நம்ம விஜயகாந்தும் இருப்பார் என ரசிகர்கள் இப்போவே டீகோட் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. மேலும் சமீபத்தில் வர படத்துல எல்லாம் விஜயகாந்தை ஒரு ரெஃபரன்ஸாக வச்சு படத்தை ஓட்டுறாங்க. அதே போல் தான் இந்த படத்துலேயும் விஜயகாந்தை ரெஃபரன்ஸாக வச்சுருக்காங்களாம். நம்ம ரஜினிகாந்தும் விஜயகாந்தும் தியேட்டரில் என்ட்ரி ஆகிற சீன்ஸ் எல்லாம் தெரிக்கும் என சொல்லப்படுது. அதாவது ஃப்ளாஷ்பேக் சீன்ஸில் ரஜினி அவர்கள் வின்டேஜ் போர்ஷனில் இருக்கிற மாதிரியும், வின்டேஜில் இருந்த ரஜினியை கொண்டு வந்த மாதிரியும் ஒரு சீனை ட்ரெய்லரில் வச்சுருப்பாங்க. அந்த வின்டேஜ் போர்ஷனில் தான் பார்த்திங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடு சேர்ந்து விஜயகாந்தும் என்ட்ரி கொடுக்க போகிறதா ஒரு சின்ன தகவல் கிடச்சிருக்கு. சமீபத்தில் கோட் படத்தில் விஜயகாந்தை ஏஐ மூலமாக கொண்டு வந்திருந்தாங்க. அதே போல் விஜயகாந்தோட பையன் சண்முக பாண்டியன் நடிச்சிருந்த படத்துலேயும் பார்த்திங்கன்னா விஜயகாந்தை ஏஐயில் கொண்டு வந்திருந்தாங்க. அதை மிஞ்சும் அளவுக்கு இந்த படத்தை கச்சிதமாக ஏஐயில் விஜயகாந்தை கொண்டு வந்திருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் ட்ரெய்லர்லேயே இந்த ட்விஸ்ட்டை வச்சுருப்பாங்க. யார் அந்த கூலி என அனைவராலும் கேட்கப்படும். ஆனால் அதற்கு விடை யாருமே சொல்லலை. ஒருவேளை அந்த கூலி விஜயகாந்தாக இருப்பாரோ அப்படின்ற ஒரு சின்ன சந்தேகம் ரசிகர்களுக்கு இருந்திருக்கு. எது எப்படி இருந்தாலும் ஆகஸ்ட் 14 இந்த படத்துடைய ரிலீஸ் அன்றைக்கி தெரிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் கூலி ஆடியோ லான்ச்சில் 1000 பாட்சா படத்துக்கு சமம் என நாகார்ஜுனா சொன்னது இப்போ பேசும் பொருளாக மாறியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ட்ரெய்லரோட இறுதி காட்சியில் காக்கா கத்துற மாதிரியும் அது விஜயை குறி வச்சு தான் ரஜினிகாந்த் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு என பேசப்பட்டு வருது.